ஆகா கல்யாணம் சீரியல்ல இனி எபிசோட்ல வெகு சிறப்பாவே பிரபாவோட நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிடுச்சுங்க. ஏதாச்சும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனா அந்த அளவுக்கு எதுவும் பெருசா பிரச்சனை எதுவுமே வரவே இல்ல. சிறப்பாவே நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டு கல்யாண டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு மாப்பிள்ளை வீடு கிளம்பி போயிட்டாங்க. சோ ரொம்பவுமே உறுதுணையா இருந்தது பாத்தீங்கன்னா நம்ம சூர்யாவோட ஃபேமிலி தானே. அதனால கோடீஸ்வரி பயங்கரமா சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்ப எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. நம்ம சூர்யா இருந்துகிட்டு கௌதம புடிச்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் நாளைக்கு போவோம். நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு மத்தவங்க எல்லாத்தையுமே அனுப்பி வச்சுட்டு நம்ம சூர்யா மகாவோட ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கௌதமியும் சேர்த்து இருக்க வச்சிடுறாப்ல. நைட்டு பாத்தீங்கன்னா சும்மா நெருப்பெல்லாம் கொளுத்தி பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. கட்டையெல்லாம் வச்சு எரிச்சு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சோ மகாவை எப்படியாச்சும் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு தானே சூர்யா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஆனா நம்ம மகா சமாதானம் ஆகுற மாதிரியே இல்ல. கோடீஸ்வரி கிட்ட சூர்யா இந்த நிச்சயதார்த்தம் எப்படி இவ்வளவு சூப்பரா நடந்துச்சோ அதே மாதிரி கல்யாணத்தையும் சூப்பரா நாங்க நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி கோடீஸ்வரிக்கு வாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு மகா வேணும்னே சூர்யாவை வெறுப்பேத்துற மாதிரி நீங்க அமைதியாவே இருந்தா போதும், கல்யாணத்துல ஏதாச்சும் பண்றேன் அப்படின்னு ஏதாச்சும் கெடுத்து விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி சூர்யா கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மகா. அந்த நேரத்துக்கு அங்க வர்ற கௌதம் பாத்தீங்கன்னா தனக்காக எடுத்துக்கிட்டு வந்திருக்கிற சரக்க வேணும்னே நம்ம சூர்யாவுக்கு வேறையா கொடுத்து விட்டுறாப்ல. சூர்யாவும் அதை வாங்கி தெரியாம குடிச்சிடுறாப்ல. சோ நாளைக்கு என்ன கலாட்டா நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.